ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாங் ஃபார் லிசன் எபிசோட் 4. ஸோ லாஸ்ட் எபிசோடில் கரெக்டாக ஹீரோயினுக்கு மறந்தது எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை தனியாக மீட் பண்ணுறப்போ கத்தியை வச்சு குத்த போயிருப்பாங்க. அதோட அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. அதுலேருந்து தான் இதுவுமே கண்டினியூ ஆகுது. ஸோ கரெக்டாக குத்த போகிற டைம் ஸ்டார்ட் ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிரும். ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்து அந்த டேபிள்களை உறிஞ்சிருக்கிறப்போ சின்ன வயசில் இருந்த ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காங் பெயினாக மாறி இருப்பாங்க. இப்போ இருக்கிறது ஈவலா ஹீரோவா என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறனால குத்தாமல் விட்டுருவாங்க. உன்னை பார்க்குறப்ப ஏதோ ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே போயிடுவாங்க. ஸோ ஹீரோயின் அந்த இடத்துல என்னதான் நடக்குன்னு ரொம்பவே குழம்பி போய் நிற்பாங்க. இதை கட் பண்ணி அப்படியே இங்கே மந்திரவாதி தான் கட்டுறாங்க. ஸோ அப்போ அடிச்சு பிடிச்சி ஓடுறதுக்கு என்ன ரீசன் கட்டுறாங்க. ஆக்சுவலாக இவர் பூஜை பண்ணுறப்போ என்ன பண்ணியிருக்காப்லனா, அங்கே அக்கி கொண்டு வந்த அந்த மஞ்சள் கலர் பேப்பருக்கு பதிலாக இன்னொரு மஞ்சள் கலர் பேப்பரில் அக்கியோட பேரை எழுதி அக்கிக்கே தெரியாமல் அக்கியோட ஹேரை கட் பண்ணி அதை எடுத்து மந்திரம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவர் பண்ண பூஜை வந்து அக்கியை லாக் பண்ணதுக்கு தான், ஹீரோவை கிடையாது. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கையும் சடனாக முன்னாடி ஈனச் வந்து நிற்காங்க. இதை அப்படியே கட் பண்ணி இங்கே வந்து ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ அவங்க அறையில் உட்காந்து தனியாக அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கையும் கரெக்டாக அந்த இடத்துல ஈனச் வந்து டோர் அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்காப்ல. ஸோ உள்ள மெதுவாக நடந்து போகிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கும் தெரியாது வந்திருக்கிறது ஹீரோவா அக்கியான்னு. ஆனால் மந்திரவாதி சொல்லி அனுப்பிட்டாப்ல, நான் பூஜை பண்ணியிருக்கேன், அக்கியை லாக் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ வந்திருக்கிறது ஹீரோவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பயத்தோடு உள்ள போன உடனே அங்கே ஹீரோ என்னன்னா, எப்படி நீங்கள் லாண்ட்ரி சைட்லேருந்து இப்போ என்ன பார்க்கறதுக்கு இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹீரோவோட டோனில் பேசின உடனே அங்கே புரிஞ்சிருது ஈனச்சுக்கு வந்திருக்கிறது ஹீரோ தான் சொல்லிட்டு. ஸோ இந்த ஷார்ட்டை கட் பண்ணி அப்படியே இங்கே நம்ம ராஜா தான் கட்டுறாங்க. வழக்கம் போல் நைட் டைம் பொண்ணுங்க கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கையும் சடனாக அவர் பக்கத்தில் என்னன்னா ஹீரோயினோட அம்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல், நீ எங்களெல்லாம் கொண்டு எங்களோட பிளட்ல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, நீ என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையில் பெரிய ஒரு வால் எடுத்து அப்படியே அந்த ராஜாவோட கழுத்தையே வெட்டுற மாதிரி இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தா தூக்கத்தில் இப்படி ஒரு கனவு வேற இவருக்கு அடிக்கடி வருது போல். சடனாக எழுந்திரிச்சு பக்கத்தில் இவங்களோட அம்மா தூங்கிட்டு இருப்பாப்ல. அந்த ஒரு பயத்தில் இவங்களோட அம்மா கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு தினமும் வந்து எனக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கையும் சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் சத்தம் கேட்டோன்னே உள்ளே வராங்க. ஆனால் இதில் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு. ஸோ அவங்களோட குறிக்கோள் இந்த ராஜாவை கொல்லணும் தான். ஸோ அவங்களுமே பக்கத்து அறையிலேருந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ராஜாக்கு இப்படிலாம் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இவங்க வேற வந்துட்டான். இவங்க வந்த உடனே எனக்கு ஆல்கஹால் கொண்டு வா, எனக்கு குடிக்கணும் போல இருக்கு, கொண்டு வா அப்படின்னு சொன்னோடனே மற்றவங்க யாரும் கொண்டு வரதாங்க. ஆனால் இவங்க என்னன்னா, நான் உங்களுக்காண்டி எல்லாம் கொண்டு வர சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு இருக்கான் ராஜாவை. இதில் ராஜா என்னன்னா, நீ தான் என் பையன், என்ன ஒரே கேரிங்காக பார்த்துக்கிட்டது நீ ஒருத்தன் தான், என்னை புரிஞ்சுக்கிட்டது நீ தான் அப்படின்னு சொன்னோடனே இவங்களோட அம்மா அதுக்கு மேலே பேச ஆரம்பிச்சாச்சு. இவங்க கொஞ்சம் புகழ்ந்து தள்ளுறாப்புல. ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் அறையில் யாரோ வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு இவங்களுக்கு. ஸோ இவங்க யாருன்னு போய் பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோயின் போயிட்டாங்க போல. இந்த சீனை கட் பண்ணி அடுத்ததான் ஹீரோயின் வந்து அவங்க டீம் ஆட்களை பார்க்கணும் தான் போகிறாங்க. இதே நைட் டைம் போல். ஸோ அங்கே மாஸ்டரை பார்த்தோன்னே பேசணும்னு போகிறாங்க. சடனாக ஸ்டாப் பண்ணிட்டு போகாமல் நின்றுதாங்க. எதுக்குன்னா வந்து ஹீரோயின் வந்து ராஜாவை கொல்லணும் பிளான் போட்டு தான் போயிருப்பாங்க. ஆனால் நடந்திருக்காது. அவங்க மெமரி லாஸ் வேற ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு மாதிரி நிறைய இது நடந்துட்டு. ஸோ இந்த டைமில் போய் நம்ம வந்து மீட் பண்ணுறது சரியாக இருக்காது. என்ன நடந்தாலும் ராஜாவை கொண்டுட்டு தான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிருந்தாங்க. மறுநாள் காலையில் ராஜாவுக்கு பார்த்துட்டோம் உடம்பு சரியில்லை. ஸோ விசாரிக்கிறதுக்காண்டி இவங்க பக்கத்துலேயே ராஜா அவங்க ஒய்ஃபு பட்டத்தில் அவர் சரி ஹீரோயினுமே இருக்காங்க. அப்போ ராஜா என்னன்னா, நேற்று எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு நீ என்ன பார்க்கறது கூட வரல, நான் செத்தாலும் உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு ராஜாவை கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசுவாங்க. ஹீரோவும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் சரி எல்லாரும் போங்க, நான் ரெஸ்ட் எடுக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்களை அனுப்பி வைப்பாங்க. அப்போ ஹீரோயின் சும்மா இல்லாமல், இல்லை உங்களுக்கு கை இந்த இடத்துல வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஷோல்டரில் வலிக்கும், நீங்கள் அப்படி வலிச்சிச்சுன்னா அந்த காதுக்கு கீழே இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வலி நின்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பட்டத்தில் வேறு சரி ஹீரோவோட ஒய்ஃப் என்னன்னா, நீ இப்போ பேசுகிற ரூடால ராஜாட்ட என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்னன்னா, கொஞ்சம் அவள் சொல்கிறத செஞ்சு பாருங்கன்னு இவங்களோட அம்மாட்ட சொல்லுவாங்க. ஆனால் ராஜா இன்னும் ஸ்டெப் மேலே போய் நீ செய்ய வேணாம், ஹீரோயினே வந்து செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து செய்ய சொல்லுவாங்க. அங்கே ஹீரோயின் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறப்போ வலிக்கும், உடனே எல்லாருமே அது கேட்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இல்லை பரவாயில்ல அவள் செய்யட்டும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலி விட்டுரும். ஸோ அப்போ போல் புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாப்ல ஹீரோயினை போட்டு, நீ மெடிசன் எதுவும் படிச்சிருக்கே அப்படின்னு கேட்ட உடனே அங்கே ஹீரோ தான் பதில் சொல்லுவாங்க. இல்லை அவளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ அவள் லைட்டாக கொஞ்சமாக மெடிசன் பற்றி படிப்பா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் நல்லா புகழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ வெளியே வந்ததுமே ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்பாங்க, எனக்கு மெடிசன் நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இன்னும் ஹீரோக்கு தெரியாது ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் மறந்தது வந்து ரிட்டர்ன் ஞாபகம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு. ஹீரோமே எனக்கு தெரியாது, ஸோ நான் வந்து அந்த டைமில் ஏதாவது சொல்லணும்னு தான் நான் அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோயின் சடனாக டேங்க்னு சொல்லிட்டு போவாங்க. சடனாக ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு, நேற்று நைட்லேருந்து நீ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கேன், உன் முன்னாடி இப்போ நிற்கிறது அந்த ஈவல் அக்கியா இல்லைனா ஹீரோவானு உனக்கு திங்கிங்காக இருக்குது அப்படி தானே அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட தூங்கி எழுந்தா உங்களோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான் எனக்கு தெரியும், உங்களோட பாடி டெம்பரேச்சர் அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம் சில டைம் ஹாட்டாக இருக்கும், சில டைம் கோல்டாக இருக்கணும்னே, இப்போ எப்படி இருக்கணும்னே சடனாக ஹீரோயின் வந்து ஹீரோட கையை பிடிச்சிருவாங்க. ஹீரோ கொஞ்சம் எல்லாரும் பார்க்காங்கன்னே தட்டி விட்டுருவாங்க. இப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இப்போ உங்களோட டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது, ஹாட்டாகவும் இல்லை கோல்டாக இல்லைன்னு சொல்லனே ஹீரோ லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே ஹீரோயின் கரெக்டாக தனியாக திங்க் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ கூட கோர்ட் லேடி வந்திருப்பாங்க. அப்போ இவங்க என்னென்னா குதிரையில் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்தோடனே கூட இருக்கிற கோர்ட் லேடி கீழே விழுந்துருவாங்க. ஸோ இறங்கிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இப்போ வந்து ஹீரோயினுக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்க வந்து அவங்க டீம்லேயே இருந்திருப்பான். ஏன்னா ராஜாவை கொல்லணும்னு சொல்லி அந்த பிளானில் இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு வேலைக்கு உண்மையாகவே ராஜாவை இவன் வெறுக்கிறானா, ஏன்னா அவங்களோட அப்பா தான் அது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இவங்ககிட்ட எதுவும் சொல்லணும்னு போவாங்க. ஆனால் இவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவான். சரி ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிட்டோன்னே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவனும் போயிடுவான். சரி இவன் வந்து குதிரையில் வந்து ஏதோ ஒரு நேம் டேக்
மாதிரி இருக்கும், அதை வந்து கீழே போட்டுட்டு போயிருப்பான். இதை ஹீரோயின் வந்து எடுத்து வச்சிருவாங்க. ஸோ ரூமில் போய் பார்ப்பாங்க, அதில் வந்து நேம்லாம் எதுவும் இருக்காது, ஒரு டிராகனோட ட்ராயிங் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே அன்றைக்கி லாஸ்ட் டைமில் ஹீரோயினை கழுத்து நெரிச்சு அந்த நைட் டைமில் கொல்ல வந்த அந்த அசாசியன் கையிலையும் அதே ட்ராயிங் பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்னை கொல்ல ட்ரை பண்ணானா, இது ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கான், ஒரு வேளைக்கு நம்ம டீம்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் காங் பையனாக மாறினால இப்படி நினச்சிட்டு இருக்காங்களா, இதுக்கு மாஸ்டரும் ஒத்துக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே குழம்பி போய் நிற்காங்க. யாரை நம்புறன்னு கூட தெரியாமல் அந்த அளவுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட்டை கட் பண்ணி அப்படி இங்கே மந்திரவாதி தான் காட்டுறாங்க. மந்திரவாதி என்னன்னா இப்போ ஈனஸ் மீட் பண்ண போயிருக்காங்க. ஸோ ஈனஸுக்கு வந்து உடனே கேட்காங்க, இப்போ நம்ம பண்ண பூஜையிலேருந்து அக்கி போயிட்டு இப்போ வந்து ஹீரோ தானே வந்திருக்கான், உண்மையை சொல்லணுன்னே அவன் ரொம்ப சைலண்டாக இருந்தானே, போச்சு அக்கி தான் வந்திருக்கான், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்புன்னு போவாங்க. கரெக்டாக முன்னாடி ஹீரோ வந்து நிற்பாங்க. ஸோ ஹீரோ வந்து நிற்கிறத பார்த்த உடனே அக்கி தான் நினச்சிட்டு என்னை மன்னிச்சிடு, நான் செஞ்ச பூஜை சரியாயிட்டு, ஹீரோவை நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆக்டிங்கை போடுவாப்ல. ஆனால் உடனே இப்போ வந்து ஹீரோ வந்து கழுத்தை பிடிச்சிருவாங்க. அக்கி கூட சேர்ந்துக்கிட்டு என்னை லாக் பண்ணது உன்னோட வேலை தானே அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து மந்திரவாதிக்கு புரிஞ்சிருக்கும் வந்திருக்கிறது வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லையே, நான் உங்களுக்கு திரும்ப கொண்டு வரதுக்கு தான் அந்த பூஜையே பண்ணேன், இந்த செகண்ட் வரைக்கும் நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, ஒழுங்காக தூங்க முடியல, சாப்பிட முடியல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என் இருக்க மொத்த பவரையும் போட்டு உங்களை நான் ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன், அந்த அக்கியை லாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் ஒரு தடவை அக்கி கூட சேர்ந்து என்னை லாக் பண்ணுற வேலைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் வான் பண்ணியும் அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு தடவை அந்த பூஜை செஞ்சு அக்கி லாக் பண்ணியாச்சுன்னா இனிமே அவன் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினோட மெமரிஸ் எதுக்கு எரஸ் பண்ண, உன்னோட ஸ்லிப்பிங் இன்சஸை கொடுத்ததுனால தான் அவளோட மெமரிஸ் எரஸ் ஆயிருக்கு, நீ தான் காரணம், எதுக்கு இதெல்லாம் பண்ண அக்கி கூட சேர்ந்து அப்படின்னு சொன்னோன்னே அக்கிக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு. ஸோ வந்து ஒரு பேஷனேட் ரிலேஷன்ஷிப் அவங்க கூட இருக்கணும்னு சொன்னதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லையே, பார்க்க வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் கேட்கவும், அப்படிலாம் இல்லை, வேற காரணம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா அக்கி வந்து சொன்னதுமே ஃபஸ்ட்டு வந்து மந்திரவாதி முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டப்போ சொல்லியிருக்காங்க, ஏன்னா வந்து ஹீரோட அப்பா வந்து ஒரு எனிமி வந்து ஹீரோயினுக்கு, ஸோ எப்படி எனிமியோட பையனை அவளுக்கு பிடிக்க வரும், ஸோ நான் அந்த இடத்துல இருக்கேன், கண்டிப்பாக என்ன பிடிக்காது, ஸோ அவளோட மெமரிஸை எரஸ் பண்ணால் மட்டும் தான் அவள் என் கூட இருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஹீரோட்ட சொல்ல மாட்டாங்க. ஹீரோ கொஞ்சம் மிரட்டி கேட்டனோடனே ஏதோ ட்ரிக் பண்ணி ஹீரோ வேற ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வானத்துலேருந்து சடனாக ஒரு பேப்பர் வந்து விழுது. அந்த பேப்பரில் ஹீரோக்கு என்ன எழுதியிருக்குன்னா, தயவு செஞ்சு ஹீரோயின் பக்கத்தில் போகாதீங்க, ஸோ ஹீரோயின் இருந்து விலகிருங்க, ஹீரோயின் கூட இருந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து, ஹீரோயின் இங்கேருந்து அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி தான் எழுதி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கவும் ஹீரோ என்னன்னா இனஸ்ட்டு கேட்பாங்க, அக்கியும் ஹீரோயினும் அவ்வளோ க்ளோஸாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அக்கி ஹீரோயின் கூட இருக்கிறப்போலாம் நல்ல பையனாக தான் இருப்பாங்க, ஹீரோயினை பார்க்குற டைம்லாம் அக்கியோட கண்ணில் தேன் வந்து தான் பாயும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் கொஞ்சம் பேசினதுனால ஹீரோ கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே வருவாப்ல. ஸோ குதிரையில் போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் கூட இருந்த அந்த மூமெண்ட்டை தான் நினச்சி பார்ப்பாங்க. அப்போ என்னன்னா ஹீரோயினுக்கு உண்மையிலேயே அக்கி தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு வேற திங்க் பண்ணிட்டு அப்படி இங்கே அரண்மனைக்கு வருவாங்க. இங்கே அரசவையில் என்னன்னா ஹெட் மினிஸ்டர், அதான் நம்ம பட்டத்து இளவரசியோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம நாட்டில் வந்து பஞ்சம் நிறைய இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் துறவியாக மாறி போயிட்டு இருக்காங்க, கொள்ளை கடத்தலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு, ஸோ எல்லையை கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம வந்து எல்லையை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இவங்க என்னன்னா அப்படி கஷ்டப்பட்டு எல்லாருமே துறவியாக மாறி போயிட்டு இருக்காங்கன்னா நம்ம வந்து எல்லையை பலப்படுத்தக்கூடாது, அது டெம்பரவரியாக தான் இருக்கும், நம்ம மக்களுக்கு வந்து அரிசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எதிர்பாராத விருந்தாளியாக வருதாங்க நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோ உள்ள வந்ததுமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க, நம்ம இதெல்லாம் பண்ணோம், அது எல்லாமே டெம்பரவரியாக தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் தப்பு செய்கிறவங்கள தண்டிக்கணும், நம்ம ஒருத்தங்களுக்கு அரிசி கொடுக்கறதுக்கு பதிலாக சாதத்தை செஞ்சு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும், அப்போ தான் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசையும், இங்கே என்னன்னா நம்ம ராஜாவுக்கு வந்து பையன் முதலாக வந்து பட்டத்து இளவரசராக எல்லாரும் முன்னாடியே நடந்துக்கிறதானேன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் இருக்கவும், அங்கே இவங்க என்னன்னா ஏதோ ஒரு ஐடியா சொல்ல வருவான், சடனாக இவங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஹெட் மினிஸ்டர்கிட்ட ஹீரோ என்ன செய்தானோ அதே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. ஸோ அந்த கூட்டம்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் இந்த டைமில் இவங்க கேட்பான், இப்போ நீ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி கேட்டோன்னே, ஏன் நான் இந்த இடத்துக்கு வருது என்ன தப்பா அப்படின்னு சொல்லி, தப்பெல்லாம் கிடையாது, நீ வருதா இருந்தால் சொல்லு, நானும் உனக்கு இங்கே ஒரு இடத்த பிடிச்சி வைக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, இதெல்லாம் நடக்குதுன்னா என் மூலமாக தான் நடக்கிறதா இருக்கணும், நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு இங்கே வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு முதல் டைமாக ஹீரோ வந்து ஒரு பட்டத்து இளவரசராக அந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்க. ஸோ இங்கே இவங்க என்னன்னா தனியாக அவன் ரூமில் வந்து கத்திட்டு இருக்கான், என்னாச்சு திடீர்னு இவன் இப்படிலாம் நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்காப்ல, அதுவும் ஒரு கோவத்தில். ஸோ இதில் வந்து இவங்க தெரியுது அவன் எல்லாமே இந்த பதவிக்காண்டி தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட்டை கட் பண்ணி அப்படி இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் இவங்க வச்சிருக்க அந்த சீக்ரெட் ஆர்மியை தான் போய் பார்க்காங்க. ஸோ என்னென்ன நடக்குன்னு ஹீரோயினுக்குமே தெரியல. அதை பார்த்து முடிச்சு அப்படி சைலண்டாக அவங்க அறைக்குள்ள வந்தால் இங்கே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்ததுமே, உனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலா அந்த அரண்மனையில், ஸோ நீங்கள் இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. போகலாமா, இல்லை நான் இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் இருந்து போகலாம், இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், அப்போ நான் ஒரு ஈவிலாக இருந்தால் என்ன அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியும் ஈவிலாக இருந்தால் கண்டிப்பாக என்னை இங்கே இருக்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஈவில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈவிலுக்குமே ஆசை வந்து நான் இங்கே இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னேன். ஆசையா, எனக்கு தெரிஞ்ச நீ ஒன்றும் ஆசைக்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல, அந்த ஈவில் மேலே உனக்கு ஏதோ ஒரு அஃபெக்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் ஹீரோயினை இப்படி தப்பாக பேசாமல், ஹீரோயின் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படி நான் இங்கேருந்து போகணுன்னா என்னை நீங்களே அடித்து வெளியே பார்த்துங்க, நான் அப்போ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்லுவாங்க. ஸோ ஹீரோ இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த மந்திரவாதி சொல்லியிருப்பாங்க, ஹீரோயின் கூட இருக்காதிங்க, ஹீரோயின் இங்கேருந்து அனுப்புங்க, உங்களுக்கு தான் ஆபத்துன்னு. ஸோ அதனால தான் ஹீரோ வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சீன்லேயே மறுநாள் போல் இங்கே பட்டத்து இளவரசையும் இவங்களோட அம்மா தான் காட்டுறாங்க. இவங்களோட அம்மா என்னன்னா ஹீரோயினை பற்றி
பற்றி தான் சொல்லிருக்காங்க. இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஏதோ திடீர்னு மலைக்கு போய் அங்கே போய் திடீர்னு ஏதோ ஒன்று மூலிகையெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஈவினிங் டைம் போல் தான் இங்கே வராங்க அரண்மனைக்கு. ஸோ எதுக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்க ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் அந்த மலையில் போய் உருண்டு பிறண்டு எடுத்து ஏதோ மூலிகையை தான் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்குது. வந்து இங்கே ஏதோ ஹெர்பல் மெடிக்கல் தான் தயாரிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ கோர்ட் லேடி வராங்க. இப்போ கோர்ட் லேடி வந்து ஹீரோ தான் மீட் பண்ணிட்டு வராங்க போல. ஸோ எதுக்கு ஹீரோவை போய் பார்க்க போனோன்னே ஹீரோ தான் சொல்லியிருந்தாங்க, நாளையிலேருந்து நீங்கள் மலை பக்கம்லாம் போகணுமா, உங்களுக்கு ஏதாட்டு ஆகிருமோன்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி நைட் டைம் போல் பட்டத்தில் வரிசை தான் காட்டுறாங்க. பட்டத்தில் வரிசைக்கு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இப்போ வந்து ஹீரோயின் வந்து அந்த தயாரிக்கிற ஹெர்பல் மெடிக்கல் வந்து ஹீரோ கொடுக்கறதுக்காண்டி தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நியூஸ் தெரிய வருது. ஏன்னா பட்டத்தில் வரிசை கூட இருக்கிற கோர்ட் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அப்படி ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செஞ்சு முடிச்சுட்டு இருக்கேன். மறுநாள் காலையில் வந்து கோர்ட் லேடி பார்த்தா அது அவ்வளோத்தையும் கீழே யாரோ தள்ளி விட்டு எல்லாம் சிந்தி கிடக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்கில் போய் ஹீரோயின் போய் சொல்கிறாங்க, யாரோ தள்ளி விட்டு சிந்தி கிடக்கு, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சது என்ன பண்ண அப்படின்னு சொன்னோடனே இப்படிலாம் நடக்கணும் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், இங்கே இருக்கிறத பாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹீரோயின் தனியாக வேறு எதுவும் செஞ்சு வச்சிருக்காங்க போல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்காங்க ஹீரோட்ட. ஹீரோவும் அதை வாசித்து பார்க்காங்க. அதில் என்ன இருக்குன்னா, நான் வந்து ராஜாவை மீட் பண்ண போகிறேன் இந்த ஹெர்பல் மெடிக்கலை குடிக்கிறதுக்காண்டி, ஸோ நீங்களும் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்ததுமே இதை எப்போ நீ இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எப்போ என்ன இங்கேருந்து அனுப்ப போகிறீங்கன்னு ஹீரோயின் பதிலுக்கு கேட்பாங்க. என்னை கரெக்ட் பண்ணதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் நடந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ராஜாட்ட கொண்டு போய் அதை கொடுப்பாங்க. ராஜாவும் அதை பார்த்துட்டு, இது எப்படி உங்களை நம்பி நான் சாப்பிட்றது, இதை சாப்பிட்டு எனக்கு வேறு எதுவும் ஆகிட்டுனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், என்னை மன்னிச்சிருங்க நானே அதை சாப்பிட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்தி பார்ப்பல. ஆனால் ஹீரோ சும்மா பார்ப்பல. ஸோ ஹீரோ என்னன்னா ஹீரோயினுக்கு முந்தி போய் அதை போய் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ராஜா பார்த்து அப்படியே ஷாக்கில் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நோட் பண்ணிட்டு இருப்பாப்ல. அப்போ ஹீரோ சொல்லுவாங்க, இவ கையை பாருங்க, இவ கஷ்டப்பட்டு அந்த மலை சைடு போய் பறிச்சு கொண்டு வந்திருக்கா, ஸோ உங்களுக்கு வேணான்னா சொல்லுங்க நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே ராஜா என்னன்னா ரொம்ப சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் கூடிய சீக்கிரத்தில் என் பேர பிள்ளையை பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன், நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெர்பல் மெடிக்கலை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் அக்குபஞ்சரில் ஊசிலாம் போட்டு ராஜாக்கு செஞ்சுட்டு இருக்கேன். ராஜா என்னன்னா ஹீரோவை பார்த்துட்டு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நான் ஹீரோயினை ஒரு மருத்துவராக நாங்கள் அப்பப்போ கூப்பிட்டுக்கிடவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் பதிலுக்கு ஹீரோ என்னன்னா ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு ஓகேவா போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினுமே எனக்கு ஓகே தான், நீங்கள் கூப்பிட்டா நான் எப்படினாலும் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ராஜா என்னன்னா சடனாக சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரிஞ்சு நம்ம ராயல் ஃபேமிலியில நீ தான் பாஸ் நினைக்கிறேன், ஒரு ராஜாவாக இருந்து நான் பட்டத்தில் வருஷத்தை ரெக்வஸ்ட் வச்சான், அவன் என்னன்னா உன்னை பற்றி ரெக்வஸ்ட் வைக்கான், சினி ரொம்ப பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் கரெக்டாக இவங்க வராங்க. இவங்க வந்ததுமே நான் கேள்விப்பட்டேன் மலையில் வடக்கு பக்கத்துலேருந்து ஓனாயும் பன்றியும் வருதா கேள்விப்பட்டோம், ஸோ நம்ம நாளைக்கு வேட்டைக்கு போனால் நல்லாயிருக்கும், சரியான டைம் அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோவை பற்றி லாஸ்ட் டைம் நீ நல்லா வேட்டையான, ஸோ இந்த டைமும் நீ வந்துரு அப்படின்னு சொன்னோடனே ராஜா பதிலுக்கு ஆமாம் அவன் இப்போ நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பைத்தியக்காரன் தானே இல்லாத மாதிரி இருக்குது, ஸோ அவனும் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோவுமே ஆமாம் நான் கண்டிப்பாக வருவேன், ஸோ எல்லாத்தையும் நான் சரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் அப்படியே கட் பண்ணி ஹீரோ வந்து தனியாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோயின் போவாங்க. ஹீரோயின் போனதுமே எதுக்கு நீங்கள் வெளியே பண்ணாமல் உள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னே ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு ராஜா உன்னை பாராட்டிட்டாங்கன்னு அதுக்கு நான் பேசுகிறத நீ ஜோக்கா எடுத்துக்கிட்டியா என்னன்னு சொன்னோடனே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. சடனாக ஹீரோக்கு வந்து சொல்ல தோணிட்டு போல, எதுக்கு ஹீரோ வந்து உள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க விடுற அம்பு வந்து அந்த காற்றை உரசிட்டு போமா, ஸோ அந்த சத்தம் ஹீரோவுக்கு பிடிக்காதான், ஸோ அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, அது வெறும் காற்று தான் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள், அப்போ நேராக இருக்கிறத கவனிக்காதீங்க, அப்போ நீங்கள் விடுற அம்பு அந்த காற்றை உரசிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தோணாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ கரெக்டாக அந்த டைம் போல் ஒரு அம்பை வச்சுட்டு குறி பார்த்து நிற்பாங்க. அப்போ இதெல்லாம் சொன்ன உடனே திங்க் பண்ணிட்டே விடுவாங்க, கரெக்டாக குறியில் போய் விழும். ஸோ இப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினா இங்கேருந்து எப்போ போகிறேன் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே வேட்டைக்கு தான் வந்திருக்காங்க. வேட்டைக்கு வரப்போ அங்கே ராஜா என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கூட என் பையன் வந்துட்டு இருக்கிறப்போ நினைக்கிறச்சுல அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்னன்னா எனக்கும் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் ராஜா மீன் பண்ண வந்து ஹீரோவை ஸோ இப்படியே முடிச்சுட்டு அப்படியே வேட்டைக்கு பண்ணுறப்போ ஹீரோ வந்து வேட்டைக்கு நிற்கிறப்போ கரெக்டாக முன்னாடி ஒரு பண்ணி வந்து நிற்கி ஹீரோ கரெக்டாக வில்ல எழுந்திட்டு நிற்காங்க. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணப்போ ஹீரோயின் சொன்னதை திங்க் பண்ணிட்டு அப்படியே வில்ல வச்சு நிற்காப்ல, ஆனால் முடியல ஹீரோவால். ஸோ சடனாக அப்படியே நின்றுட்டு இருக்கவும் திடீர்னு இன்னொரு அம்பு வந்து அந்த பண்ணி மேலே பாயுது. ஒன்றும் இல்லை 2-3 பாயுது. யாருன்னா இவங்க தான் அம்பு விடுறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பண்ணியை வேட்டையானது ஹீரோ தான் சொல்லிட்டு கத்துறான். அதை பார்த்துட்டு ராஜா ஓடி வராரு. ஆனால் வந்ததுமே ஹீரோ இல்லை நான் பண்ணலை இவங்க தான் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போய்தாங்க. இவங்க என்னன்னா நான் ஹெல்ப் தான் பண்ணேன் வேற ஒன்றும் பண்ணலன்னு சொன்னேன். அங்கே ராஜா கோவம் வந்துடுது. சடனாக ஒரு அம்பு எடுத்து ஃபாஸ்ட்டாக விடுறையும் அது கரெக்டாக இவங்களோட காதை கிழிச்சிட்டு போகுது. இனியும் ஒரு தடவை என் பையன்ட்டு இப்படி கேலி செய்கிற வேலை வச்சுக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க பல்பா மாறிடுது. ஸோ அடுத்ததான் இவங்க வேட்டையை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ வந்து சாதி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வேட்டை ஒழுங்காக விளாட்னோடனே. ஆனால் பதில் கவரனா அவனை நினைக்கல எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. ஸோ இந்த வார்த்தையை சொன்னோன்னே சடனாக இவங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஆக்சுவலாக என்னன்னா ஹீரோட அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க போல. ஸோ அந்த டைமில் ஹீரோக்கு வந்து அப்பவுமே துணி தைக்கிற மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் அவர் என்னன்னா போய் பார்த்துட்டு எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆளப்படுறது நீ தான், நீ என்ன இதை வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை தள்ளி விட போய் இல்லை அதை தள்ளி விடாங்கன்னு அம்மா கண்டி வச்சிருக்கேன், அம்மாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். உங்கள் அம்மா இருந்து 3 மாதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸுமே தள்ளி விடுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க சடனாக கோவம் வந்துட்டு எனக்கு தெரியும் அம்மாவுக்கு எதுக்கு நீங்கள் விஷம் கொடுத்து கொள்ள வச்சிங்கன்னு, எல்லாம் இவங்களோட அம்மா சொன்னதுனால தான், அம்மா அவங்க மேலே ஒன்றும் பொறாமலாம் இல்லை, நீங்கள் அம்மா சொன்னதை உங்களால் ஏற்றுக்கிட முடியல, அதான் உண்மை, உங்களை நினைக்கிறப்போ அப்படின்னு சொன்னோடனே
சொன்னோடனே சொல்லு எனக்கு நினைக்கிறப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் ஹீரோவோட வாயை கிழிச்சதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி வாயை பிடிப்பாரு. சடனாக ஹீரோ தள்ளிவிட்டு உங்களை நினைக்கிறப்ப எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சின்ன வயசுலேயே அப்போ அவ்வளோ பேசி சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ திங்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இங்கே நைட் டைம் போல் ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பார்ட்டியில் ஹீரோ இருக்கிறதுக்கு பிடிக்காம தனியாக வராங்க. அந்த வரத டைம் அங்கே ஹீரோயின் என்ன அந்த கிராப் மிர்டல் ட்ரீ பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன இங்கே வந்திருக்கானே சும்மா தான் வந்தேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஹீரோ இல்லை உனக்கு வேணும்னா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன தனியாக ரூமுக்கு போவாங்க. அதில் என்னன்னா அந்த பூவை கொண்டு போய் அங்கே வைப்பாங்க. இன்னைக்கு வந்து ஹீரோட அம்மாவோட நினைவு நாள் போல் அந்த ஹீரோயின்ட்ட சொல்றாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். எங்கே இருக்க யாருக்குமே அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வருது. என்னன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து தண்டனன் பேரில் விஷத்தை குடிக்க வச்சிருக்காங்க. அப்பவும் போல் அவங்க அம்மா என்னன்னா நீங்கள் யோனோட ஃபேமிலி மொத்தத்தையும் நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டோம் யோனுங்கிறது ஹீரோயினோட ஃபேமிலி தான். ஸோ அதை சொல்லி தான் இவங்க சண்டை போட்டுருக்காங்க போல். அப்போ என்னன்னா தண்டனன் பேரில் அந்த விஷத்தை குடிக்க வச்சிருக்காங்க. ஸோ முழுசாக என்ன கதை எதுக்காண்டி இந்த தண்டனை அப்படின்னு சொல்லலை. அப்போ சின்ன வயசுல இருந்த அந்த ஹீரோ வந்து பார்த்து ரொம்பவே கதறி அழுதாங்க அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு. இங்கே அப்படியே மறுபடியும் பிரசந்துக்கு வந்தா ஹீரோயின் கேட்காங்க இன்னைக்கு உங்கள் வேட்டை எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. இல்லை நான் நினச்ச மாதிரி போல அப்படின்னு சொல்லியும் நான் நினச்ச இந்த தடவை அக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் இனி அக்கி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அவனை லாக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறதுக்கு காரணமும் அவன் தான் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஈவில் தான் உன் மேலே கொஞ்சம் க்ரஷ் வச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நீ இந்த அரண்மனைக்குள்ளே வரத மாதிரி ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் என் மேலே தான் தப்பு உன்னோட வாழ்க்கை இனிமே இந்த பேலஸில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே ஒருவேளைக்கு நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் உங்கள் மேலே என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியும் இல்லை நான் ரொம்ப வீக்காக இருந்ததுனால தான் எனக்குள்ள அந்த ஈவில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு காற்று பிடிக்காது ஏன்னா உள்ளே இருந்து தான் நான் எதனாலும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா நான் எப்போல்லாம் வெளியே நின்று அப்படி ப்ராக்டிஸ் பண்ணனோ அப்போலாம் எனக்கு அந்த நாள் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னன்னா சின்ன வயசில் கரெக்டாக அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் யோனோட ஃபேமிலியில் அதாவது ஹீரோயினோட ஃபேமிலியில் உள்ள அவ்வளோ பேரையும் கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த டேயில் அன்றைக்கி அந்த டைம் போல் அம்பு விட்டு கையில் இருந்த வாழை விட்டு காற்றோட உரசி ஒவ்வொருத்தரோடையும் கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு டெட் பாடியும் பார்க்கச்சுல எனக்கு அந்த நாள் தான் ஞாபகம் வருது. அதனால தான் எனக்கு காற்று பிடிக்காமல் வச்சு அதே இடத்துல ஒரு பொண்ணையும் நான் பார்த்தேன். அந்த பொண்ணும் கண்டிப்பாக இறந்து போயிருப்பா. அவளையும் என்னால் காப்பாற்ற முடியல. எப்படி எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல அவளையும் என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிட்டு. ஸோ இதனால தான் நான் ரொம்ப வீக்கானேன். அதனால தான் எனக்குள்ள அந்த அக்கி அந்த ஈவலும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்குமே புரியுது இவனுக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்குது. நம்மளுக்கு அந்த நாள் எந்த பெரிய வழி தந்துச்சோ அதே மாதிரி தான் ஹீரோக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறேன்னு பேரில் ஹக் பண்ணிடுறாங்க. ஹீரோமே பதில் ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படிங்கிற ராஜா தான் காட்டுறாங்க. ராஜா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வரையும் இவங்க தான் கொண்டு போய் அறையில் கொண்டு போய் விடுதான். அப்போ என்னன்னா எனக்கு நீ ஒருத்தனே போதும் எனக்கு நீ எல்லாமே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா என் பையனை ஓவர்டேக் பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னே இவங்களோட ஃபேஸே மாறுது. என்ன தான் இருந்தாலும் அவன் தான் என்னோட வாரிசு அவன் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொன்னோடனே நான் உங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் என்ன உங்கள் பையன் மாதிரியே எடுத்துக்கிட மாட்டீங்க. நீங்கள் தானே என்ன சொன்னீங்க நானும் ஹீரோவும் மாற்றி பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன இப்படி சொல்றீங்கன்னொடனே உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்லட்டுமா. உண்மையை சொன்னால் நீ என்னோட பையனே கிடையாது. உனக்கும் அந்த உண்மை தெரியும். நீ என்ன என்னோட ஒரிஜினல் பையன் மாதிரி நடிச்சிட்டு இருக்க. நீ என்னோட பையன் இல்லைனாலுமே நான் எல்லாமே தந்திருக்கேன். ஹீரோக்கு அடுத்த இடத்துல உன்னை வச்சிருக்கேன். ஸோ எதையும் திங்க் பண்ணாமல் போய் தூங்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன ட்ரிங்க் பண்ணிட்டு எல்லாமோ பேசிட்டு அவருமே தூங்க போயிட்டாரு. ஆனால் இங்கே இவங்க செம்ம கோவத்தில் அந்த இடத்துல இருந்து வெளியே வரான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. என்னன்னா வந்து இவங்களோட அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பையன் வேற பிறந்திருக்கான் இவங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஹீரோட அப்பா அதாவது ராஜா வந்து காங்பெயினாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவரோட ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருந்ததை இவங்க மறைஞ்சு நின்று அந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கான். ஸோ இவங்களுமே சின்ன வயசில் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அப்பா வந்து வேற ஆளுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நினச்சி அப்படியே ஒரு கோவத்தில் திங்க் பண்ணிட்டு எங்கேயே போகிறதுக்கு குதிரையில் ஏறுதாப்பில். ஸோ அப்பவும் போல அந்த டிராயிங் போட்டு அந்த டேக் கீழே விழுது. அப்பவும் போல் அதை எடுத்து வச்சுட்டு அப்போ திங்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி ஹீரோயின்ட்ட பேசிட்டு போகிறப்போ கரெக்டாக ஹீரோயின் அதை கையில் எடுத்துருப்பாங்க அந்த டேக்கை. அதை வந்து இவன் ஆல்ரெடி பார்த்துட்டான். ஸோ இவனுக்கு டவுட் வருது ஹீரோயினுக்கு ஏதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறுநாள் அப்படியே இங்கே ஹெட் மினிஸ்டரை தான் காட்டுறாங்க. எங்கேயோ கிளம்புறதுக்கு போகிறப்போ கரெக்டாக அவங்க உட்கார்ந்து அந்த சேரில் வந்து ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை எடுத்து பார்த்த உடனே ஏதோ பதட்டத்துலையும் கோவத்துலையும் எங்கேயோ போகிற ஆள் சடனாக அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. இங்கே அடுத்த சீன்லேயே ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் போட்டுட்டு இருக்கவோ கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயின் கொடுத்த அந்த சாயம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு உடனே வச்சுருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவள் வந்து அக்கிக்கு தான் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ இல்லை அக்கி தான் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திங்க் பண்ணுறாப்ல என்னன்னா இப்போலாம் நான் ஏன் ஹீரோயினை பற்றி ரொம்பவே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்டிஸ் வேறு ஹீரோயின்ட்டு என்ன போய் சொல்ல போகிறாங்கன்னா என்னதான் இருந்தாலும் உன்னை நான் இங்கேருந்து வெளியே அனுப்புறது கஷ்டம். நான் இங்கே இருக்கிற ரூலை பிரேக் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ நீ எப்பவுமே என் கூட என் பக்கத்தில் ஒரு காங்பெயினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட பேசுற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக அந்த இடத்துக்கு கிரவுன் பிரின்சஸ் அதாவது பட்டத்திலரசி வந்துட்டாங்க. வந்த உடனே உங்களுக்கு உண்மை ஒன்று தெரியுமா ஹீரோயினோட ஐடென்டிஃபை என்ன தெரியுமா அந்த யோனோட பொண்ணு தான் ஹீரோயினா அப்படின்னு சொல்லி ஹீரோட போய் சொல்ற மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி இங்கே கிரவுன் பிரின்சஸ்க்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆனால் ஹீரோ வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தாங்க. இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு யார் சொன்னா இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னேன். அப்படி கிடையாது இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் வந்து ஹீரோயின் இருக்கிற அதே கத்தி இருக்குது. ஸோ இது யூன் ஃபேமிலியோட கத்தி. இது வந்து இப்போ ஹீரோயினோட அறையிலேருந்து எடுத்திருக்கோம். இதான் உண்மை அப்படின்னு சொன்னோன்னே நான் இதை பற்றி விசாரிக்க நீ கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்காங்க. இப்போ
ஹீரோயின் அப்படியே எங்கள் ராஜாவோட அறையில் தான் ராஜாக்கு ஏதோ அக்குபஞ்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ராஜா கொஞ்சம் நான் இப்போ நைட்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காண்டி தான் அவசரமாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ திங்க் பண்ணுறாங்க அக்கிக்கு தான் ஹீரோயின் அசாசின்னு தெரியும், அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு தான் இவங்க வர வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹீரோக்கே புரியுது அக்கிக்கு வந்து ஹீரோயினோட அசாசின். அது மட்டும் இல்லாமல் யோன் ஃபேமிலியோட பொண்ணே இங்கே ராஜாவை கொலை பண்ணதுக்காண்டி தான் வந்திருக்கா. இதெல்லாம் இருந்ததுன்னா இங்கே ஹீரோ கூட இருக்க மாட்டா, அதனால தான் அவளோட மெமரிஸை எரஸ் பண்ணி இங்கே தங்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரியுது. அப்படி இங்கே ஹீரோயினை கட்டினா ஹீரோயின் கையில் ஒரு ஊசி எடுத்து ராஜா தூங்கிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக குத்த போகிற மாதிரி இருக்கு. ஆனால் இது அப்படியே கட் பண்ணி இங்கே வெளியே ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ கரெக்டாக ராஜா பக்கத்தில் வந்தோடனே ஹீரோயினுமே அறையை விட்டு வெளியே வந்துருந்தாங்க. ஹீரோயின் ஆனால் ஹீரோவை பார்த்தோன்னே நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பதிலுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன், நான் அனுப்புகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொன்னேன். ஆமாம், ஆனால் நான் போய் தான் ஆகணும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட மெமரிஸ்லாம் திரும்ப வந்துட்டுன்னு வேறு உண்மையை சொல்லி உடச்சதாப்ல. ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது, திரும்ப வந்துட்டேன், என்ன சொல்கிறேன், எப்போ திரும்ப வந்துச்சு, உனக்கு ஞாபகம் வந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் சைலண்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அன்றைக்கி அவங்க அம்மா இறந்த நாள் அன்றைக்கி ஹீரோயின்ட்ட மனசை விட்டு பேசி ஹக் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அதையும் கேட்பாங்க. அன்றைக்கி நான் உன்ட்ட சொன்னப்போ கூட உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்து நீ என்கிட்ட அமைதியாக தான் இருந்திருக்கேனே அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் இப்பவும் அமைதியாக இருக்கிறோன்னே உன்னோட பேர் வந்து யோன்வோல் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட வந்து அந்த யோன் ஃபேமிலியில் இருக்கிறப்போ அந்த சின்ன பொண்ணு அப்போ அந்த பேர் வந்து யோன்வோ, அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட கேரான்னு மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ நீ ஒரு அசசியனாக இங்கேருந்து இங்கே ராஜாவை கொள்ளதுக்கு தான் உள்ளே வந்திருக்க அப்படி தானேன்னு சொன்னோன்னே ஹீரோயினும் ஆமான்னு தைரியமாக சொன்னாங்க. ஸோ இப்போ நீ எல்லா மெமரிஸும் திரும்ப வந்ததுக்கப்புறம் அமைதியாக இருந்ததுக்கு காரணமும் அதே தான், ராஜாவை கொல்லணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே ஹீரோயின் சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் ஹீரோ மனசுக்குள்ளே அது உண்மை கிடையாது இல்லைன்னு சொல்லி அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வேற ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தா அர்த்தம். ஆனால் ஹீரோயின் ஆமான்னு வேற உண்மையாக சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஹீரோயின் ரொம்பவே ஃபீலிங்கில் ஹீரோயினை பிடிச்சிட்டு நான் உனக்கு உண்மையாக இருந்தேன், நீ என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த டைமில் ஒருத்தர் வந்து ராஜா இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஹீரோ என்னன்னு புரியாமல் அவங்க போய் பார்த்தா யாரோ கழுத்தில் ஊசியை இறக்கிருக்காங்க. அதே இடத்துல ராஜா படுக்கையிலே இறந்து போயிருக்காங்க. இங்கே ஹீரோயினோட ரியாக்ஷன் எப்படின்னா அவங்க பண்ண மாதிரியும் இருக்கும் பண்ணாத மாதிரியும் இருக்கும். அதே இடத்துல நின்றுருப்பாங்க. ஹீரோ ரொம்பவே அழுதுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை திரும்பி பார்த்து ஹீரோயின் தான் போவேன், எதுக்கு இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஹீரோயின் இந்த இடத்துல நான் பண்ணலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட இந்த எபிசோட முடிக்காங்க. ஹீரோக்கு இப்போ தான் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே அது இதுன்னு சொல்லிட்டு ஆட்டையே குழப்பி விட்டாங்க இந்த டேரக்டர்லாம் சேர்ந்துக்கிட்டு. நம்ம எமோஷன்ஸில் விளையாடுறதுல அப்படியே ஒரு ஆனந்தம் இந்த டேரக்டர்ஸ்க்குலாம். ஸோ அடுத்த எபிசோடு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். யார் உண்மையாக அந்த கொலை பண்ணதுன்னு வேறு தெரியல, ஹீரோ வேறு ஹீரோயினை நம்பலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.